வணக்கம் வணக்கம் சார். இருக்கட்டும் தினமும் இதே பொழப்பா போச்சு. தினமும் இந்த பயப்பிள்ளைகிட்ட இப்படி அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சே. இனிமே காலையில் அந்த பொங்கல் சாப்பிட்றது நிறுத்தணும். யோ இவங்களை கூட்டிட்டு உள்ள வா. நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வச்சிரு. மத்தியானம் எப்படியும் வீட்டுக்கு சாப்பிட வருவேன். ஐயா வணக்கம். யோ என்னையா கேஸ்? ஐயா மிஸ்ஸிங் கேஸியா? மிஸ்ஸிங் கேஸ் உனக்குன்னு வந்து வாய்க்குது பாரு. சீக்கிரம் முடிச்சு அனுப்பு. சரிங்க ஐயா. சும்மா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே. யோ ஏட்டே இவங்க 2 பேரும் புடிச்சு லாக்அப்ல தள்ளி. 10 மணிக்குள்ள லோட் 10 மணிக்கு லோட் ஏத்தணுமா? லோடு வரட்டா உங்க ஓனர் சேர்த்து ஏத்துற ராடி. போங்கடா. சரி சார் போங்கடா உள்ள. நீங்க வாங்க. 2 பேரும் போய் அங்க உட்காருங்க. சார் நான் என்ன தப்பு செய்யல சார். நான் என்ன சொல்ல வரேன்? நீ ஒன்னும் சொல்ல வேணாம், போய் உட்காரு. சார் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. போ. என்னம்மா உன்னையும் தான், போய் உட்காரு. அடிக்கிறீங்க? ஐயோ சார் 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 அடிக்கிறீங்க. ஐயோ சார் சார் ப்ளீஸ் சார் 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 அடிக்காதீங்க சார். பணத்துல பட போறேன் சார். சார் ப்ளீஸ் சார் 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 அடிக்காதீங்க சார். எனக்கு கல்யாணம் கூட ஆகணும் சார். ப்ளீஸ் சார் அடிக்காதீங்க சார். ஐயோ என்னையா கேஸ்? ஐயா ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் ஐயா. ஆளு மேல மோதிட்டான். ட்ரங்க் அண்ட் டிரைவா? தண்ணி கோட்டை சார் அடிச்சு அதுக்கு ஓட்டுனது இல்லாம நம்ம வீட்ல உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிடுறோம். சொல்லுங்க சார் உட்கார்ந்துக்கிறேன். பேசணும் எப்படி உட்காரணும் தெரியுமா? எப்படி வரணும் சொல்லுங்க சார். சரி சார் உட்கார்ந்து சார் உட்கார்ந்து சார். அடிப்பட்ட ஆளுக்கு என்ன ஆச்சு? சீரியஸ்னு சொல்றாங்க சார். யார் புடிச்சா? நம்ம கன்சம்யா? இல்ல சார் தேவராஜ் சார். சார் ஓ தேவராஜ் சாரா? நல்ல ஆளு கிட்ட தான் மாட்டிருக்கான். பாத்ரூம்ல சோப் இருக்கையா? இருக்குயா. எங்கே இருந்துப்பா அந்த பிள்ளைய பிடிச்சிட்டு வந்த? உன்னை பெத்து வளர்த்து படிக்க வைக்கிற வரைக்கும் உனக்கு அப்பா அம்மா வேணும். அப்புறம் ஒருத்தி வந்தது உனக்கு அப்பா அம்மா வேண்டாம். ஏமா அவன் கூப்பிட்டான்ட்டு வந்துட்டிய ஓய்யப்ப மனநிலை எப்படி இருக்கும்? உங்களையெல்லாம் வளர்த்து ஆளாக்குறதுக்கு ஓய்யப்ப எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்க. காதல்னு ஒண்ணு வந்துட்டா அவங்களெல்லாம் ஒரு செகண்ட்ல தூக்கி வீசிட்டு வந்துடுறீங்களப்பா. உங்க ஊர் எதுப்பா? நாங்க 2 பேரும் சொல்றோம், எங்களை வெளியே விட்டுறீங்களா? அது எப்படி? ஐயா வரணும்ல. அப்ப ஐயாவே வரட்டும், அவர்கிட்டயே சொல்லிக்கிறோம். அவர் வந்தா கேட்கிற விதத்துல கேட்பாரு, நீ அவர்கிட்டயே சொல்லு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன கேஸ் விஷயமா போயிட்டு வரீங்க? நமக்கு என்ன கேஸ் வரப்போது? எப்பவும் போல ஆக்சிடென்ட் கேஸ் தான். அதான் பார்த்து வரேன். ஏய் இவனை உள்ள கூட்டு வா. நீ இப்ப கிளம்பு. ஒரு ஜாக்க கண்டுபிடிச்சதும் சொல்லி அனுப்புறோம். நான் சொல்றேன்ல, கிளம்புமா. என்னையா வாய் திறந்து ஏதாவது சொன்னாங்களா? எதை கேட்டாலும் எகத்தாளமா பேசுறாங்க ஐயா. நீங்க தான் விசாரிக்கணும். இப்படி எகத்தாளமா பேசி எதையும் சாதிச்சுலாம் நினைக்காதீங்க. ஏமா உனக்கு ஒரு 16-17 வயசு இருக்குமா? சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ வாயே திறக்க வேணாம். ஒரு 18 வயசு பொண்ணு அது விருப்பத்தோட வந்தாலும் சரி, அது கூட நீ உறவு வச்சுக்கினாலும் சரி, பாலியல் பலாத்காரம் பண்ணன்னு உள்ள தூக்கி வைக்கணும்னு சட்டம் சொல்லுது. தெரியுமா தெரியாதா? இங்க பாருமா, எனக்கும் வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. அதனாலதான் கேக்குறேன். ஹலோ சொல்லுங்க சார். நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். வந்துடுறேன் சார். ஓகே. யோ ஐயா அவங்களுக்கு சாப்பிட்டு எதனா வாங்கி கொடு. சரிங்க. சாப்பிட்டு இருங்க, உங்களை வந்து வச்சுக்கிறேன். தண்ணி அடிக்கணும் தோணிச்சுன்னா வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு குடி. இல்ல வேற எங்கேயாவது குடிச்சு தொலை. நாங்க தான் சொல்லியிருக்கோம்ல, தண்ணி அடிச்சிட்டு வண்டியை ஓட்டக்கூடாதுன்னு. அதையும் மீறி வண்டியை எடுத்துட்டு போய் இந்த மாதிரி
மாற்றம்லாம் இந்த மாதிரி தான்டா சொல்றான். சிக்னல் போட்டா சிக்னல்ல நிக்கிறதே கிடையாது. ஹெல்மெட் போட்டு வண்டியை ஓட்டுனா ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறதே கிடையாது. நாங்க பிடிச்சா சிம்பிளா ஒரு வார்த்தை சாரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. நீ பண்ண தப்புக்கு உன் குடும்பம் கஷ்டப்படலாம். எந்த தப்புமே பண்ணாத அவன் குடும்பம் உன்னால ஏன்டா கஷ்டப்படணும்? அவன் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை தொலைச்சிருவேன். எம்எல்ஏ நான் ஒன்னும் சொம்ப கிடையாது. ரெக்கமெண்டேஷன் எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன் எம்பி ரெக்கமெண்டேஷன் கொலை பண்ணா சிஎம் ரெக்கமெண்டேஷன். உன்னெல்லாம் ஒட்டு துணி இல்லாம உரிக்கணும்டா. என்ன வரும்போதே கத்திட்டு வர? சீக்கிரம் அனுப்பியா சரக்கு ஓட்டணும். நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நான் ஒண்ணு நீ வச்ச ஆள் கிடையாது. வந்தா கம்முன்னு இருக்கணும். இந்த மொறப்பெருப்புலாம் நோட்டு வாங்கும்போது எங்க போச்சு? அப்ப வராத ரோசம் இப்ப வருதோ? ஏய் நடக்கிறதே வேற, கம்முன்னு. யோ மாசம் மாசம் கறிட்டா வந்து கறக்குறல்ல, அப்புறம் என்னத்துக்கு இவன் கூட்டு வந்தா? என்ன சொல்லுங்க. பயப்படாத. ஓவரா சவுண்ட் விடுற, அடிச்சு தோச்சு தொங்க விட்டுருவேன். ஜாக்கிரதை. இல்லம்மா அது வாய மூடுறீ. யாரையா இவ? மேடம் என்னையா கேஸ்? கஞ்சா வித்துந்தா மேடம் ரோட்ல. ஓ கஞ்சா விக்கிற கம்முனாட்டி நீ ஸ்டேஷனுக்குள்ளே வந்து நியாயம் பேசுறியா? இனிமே வாயை திறந்து பேசுன கிழிச்சிருவேன். கிழிச்சு போய் ஒரு மணி இல்லடி. என்ன ஏட்டையா இவளெல்லாம் பேச விட்டுக்கிட்டு? அஞ்சலா என்னத்து ஸ்டேஷன்ல வந்து மனுஷா கஷ்டப்போத்துற? என் மனுஷா தாங்கல தெரியுமா? என்னது அஞ்சல நீ என் நெஞ்சில எட்டி விட்டா கொலஞ்சிரும். அஞ்சல உன்னை என் நெஞ்சில எப்படிலாம் வச்சுனுக்கேன் தெரியுமா? அது உனக்கு வார்த்தையால சொன்னா புரியாது. பாட்டாவே பாடி காட்டுறேன். கண்டாங்கி கட்டிக்கின்னு கஞ்சா வித்த பொண்ணு, கருவாடும் சுண்ட கஞ்சும் சுக்க தந்த பொண்ணு, உன் கண்ணுக்கு 5 லட்சம் தாரேன். அடி செருப்பால நாய 50 ரூபா போட்டதுக்கு கடன் சொல்ற நாய் நீ. நீ என் கண்ணுக்கு 5 லட்சம் தர போறியா? ஓங்கி விட்டா குத்தவே இல்ல கத்துற. ஐயோ என்ன காப்பாத்துங்க, 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 காயில காப்பாத்துங்க. நம்மள ரத்தமா இருக்கு. தண்ணி 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 இருடா போறா போறா இருடா இருடா. ஏடியா தண்ணி குடுங்க அவனுக்கு. தண்ணி 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 தண்ணி. இந்தா பதராம குடுடா, பதராம குடி. பொறுமையா குடுறா, பதறாம குடிடா. சொன்னா கேளுடா, பொறுமையா குடுறா. என்னடா இது ஒரே ரத்தக்கரையா இருக்கு? அது பார்த்தா ரத்தக்கரை மாதிரி தெரியலையே. ரத்தக்கரை நான் சொன்னா அப்புறம் என்னடா இது? என் பொண்டாடி துப்புனா போயிலாச்சு சார். அவ வெறி குண்டி வெறி சார். ஸ்டேஷனுக்குள்ள இருந்தா நான் பயந்துருவனா? யாரா அது? அந்த மதம் கொண்ட யானை என்ன பணம் பார்க்கறதுக்குள்ள என்ன காப்பாத்துங்க சார். உள்ள வந்து உடைக்கடா உன்னை. நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா நான் பயந்துருவனா? மாவனே நீ ராணுவத்துக்கு அப்படி விட மாட்டேனா? ஸ்டேஷனுக்குள்ளே வந்து அவன் அடிக்க போற? அப்படி என்ன பிரச்சனை பண்ணா? நீங்க சும்மா இருங்க சார். அவனை பத்தி கொல்லுங்க. எட்டில பேசி எச்சி தெரிக்குது. நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன மரியாதை? சார் இவன் இருக்கானே அப்படியே நடிப்பான் சார். ஏய் தாரிவியா தரமாட்டியா? நான் உயிரே போனாலும் தர மாட்டேன். டேய் தாரிவியா தரமாட்டியாடா? செத்தாலும் தர மாட்டேன். இந்த அம்மா தான் கேக்குதுல, கொடுத்து தொலைய வேண்டியதானே? அத மட்டும் என்னால தர முடியாது சார். ஏன்டா தர முடியாது? கொஞ்சம் பொறுமா. அப்படி என்னதான்டா கேக்குறா? டைவர்ஸ் கேக்குறா சார். டைவர்ஸ் கேக்குறா. ஏய் இதாண்டா நல்ல சான்ஸ். பேசாம கொடுத்துரு. அட போங்க சார். டெய்லி கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் அவதான் காசு தரா. அதுக்கே ஆப்போசிட் போல இருக்கு. அட தூ. உன்னை எல்லாம் அடிக்கிறதுல தப்பே இல்லடா. அடிமா. நீங்க வர சார். சரியா தரமாட்டியாடா? போட்டு மிதி. கால்ல நட்டு விட்டுனடா. ஏமா ஏமா நிறுத்துமா. ஏமா கட்டின புருஷனை எப்படி அடிக்கிற? நீங்க கம்ப்ளைண்ட் மேடம். அவன் நைட்ல புடிச்சது என்ன ராடி பண்றான் தெரியுமா? ஏமா நீ என்னத அடிச்சாலும் உதைச்சாலும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்றான் பாத்தியா? கரெக்ட். ஏமா கல்லானாலும் கனவே புல்லானாலும் புருஷன். எங்க சார் கல் கிடைக்குது? புல்லு தான் கிடைக்குது. அதுவும் எல்லாம் டூப்ளிகேட். கேட்டிங்களா சார்? கேட்டிங்களா? அடிமா. ஐயா சார். ஐயா மாமா. ஐயா மாமா. ஐயா மாமா. ஐயா மாமா. ஏய் ஏய் நிறுத்து. இப்ப எதுக்கு ஒபாமா கூப்பிடுற? நான் எங்க சார் ஒபாமா கூப்பிட்டேன்? ஐயாமா ஐயாப்பான்னு கூப்பிட்டேன். உங்க காருக்கு ஒபாமா ஒபாமான்னு கேட்டுக்கு. அட விடுமா. இந்த காலத்துல சில பொம்பளைங்களே குடிக்கிறாங்க. குடி வேண்டான்னு சொல்லல. அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம அளவா குடிடா. ஏய் இனிமே ஒழுங்கா இருக்கணும். புரியுதா? சரிமா. இனிமே ஏதாவது சேட்டை பண்ணுனா இங்க கூட்டிட்டு வந்துரு.
நான் பாத்துக்கிறேன். எப்படி கோச்ச கூடாத சொல்லும். இனிமே நான் ஓவரா குடிக்க மாட்டேன். ஒரு கட்டிங் மட்டும் போட்டுக்கிறேன். ஏதாவது சின்ன பெட்டி கேஸாவது கிடைக்கும்னு பார்த்தேன், ஆனா சிக்க மாட்டேன்து. சரி ஃபீல் பண்ணாதீங்க, ஏதாவது மாட்டோம். சார் காசு இரு நான் தரேன். அப்படியே கொடுத்துட்டாலும் வணக்கம் முதலாளி. வணக்கம் முதலாளி. வேணா மேனேஜர், இந்த சாங்க ரீமிக்ஸ் பண்ணி நம்ம படத்துல வச்சா எப்படி இருக்கும்? ஜி சூப்பர் ஜி. என்னடா சான்ஸ் இல்ல. கரெக்ட். இப்பெல்லாம் யார் தம்பி சக்கரை வாங்கிட்டு வா. உண்மைதான் ஜி. சரிண்ணே. ஒழுங்கான சினிமா எடுத்தா ஏன் பார்க்க மாட்டாங்க? என்ன சொல்ற? சான்ஸ் இல்ல. இப்படி ஓசி திப்பி ஒரு நிமிஷம் கொடுங்க. கேஸ் கிடைச்சிடுச்சு. தைரியமா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே தம் அடிக்கிற. பத்தவை அப்புறம் இருக்குடி உனக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியவே திரும்பி பார்க்க வைக்கிறேன். எப்படின்னு கேளு. எப்படி ஜி? சீக்கிரம் பத்தவை. கதை வைத்து அடச்சா ப்ரொடியூசரே நம்ம கதையை கேட்டு மிரண்டாருன்னா பாத்துக்க. அப்படியே ஜி. சூப்பர் ஜி. என்னடா நான் சொல்றது? சான்ஸ் இல்ல. அட போங்க ஜி. சொட்ட ரொம்ப சுரியானே. இந்த வாட்டி மாட்டோடி. 4 டிவிடியை பார்த்துட்டு படம் எடுத்துறாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லப்பா. பத்தவை இததான் எதிர்பார்த்தேன். எப்ப பத்த வைப்பான் சார்? இந்த கதையை பழைய ப்ரொடியூசர் ஓகே அப்படின்ட்டானா ஒழுங்கா நம்மள எடுக்க விட்டுருக்க மாட்டான். உண்மைதான் ஜி. இந்த மேட்டரை குழப்புனதே அவரோட மச்சான் தான் ஜி. கரெக்டா சொன்னீங்க. நீ போண்டாவையா குழப்புனது மச்சான் இல்லடி, நீதாண்டி. ஆனா கடவுள் இருக்கானே, கடவுள் இருக்கான் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஒரு கதை படைச்ச இன்னொரு கதவை திறப்பான்னு சொல்லுவாங்கல்ல, வந்துட்டார்ல இன்னொரு ப்ரொடியூசரே. அப்பா தாங்களோட சாமி கொள்றானுங்களே. இந்த படத்தை சிறப்பா எடுக்கிறோம், பிரிச்சு மேயிறோம், ஹாலிவுட்ட மேரெல்லாம் வைக்கிறோம் ஜி. இந்த கதையை நீங்க எடுத்தீங்கன்னா ஹாலிவுட்டியா அப்படி புரட்டி போடுவீங்க ஜி. ஹாலிவுட்டியா உன்னால பிளேவுட்டியா பற்ற முடியாது. ஒவ்வொரு சீனும் லைவா இருந்தா இப்படி இருக்கும். சீன்ஸ் லைவா இருக்கணும்னா ஸ்டேஷனுக்குள்ள போறோம். கரெக்ட். ஸ்டேஷனுக்குள்ள போறோம், சீனை பிடிக்கிறோம், ஜெயிச்சு காமிக்கிறோம். வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ? என்னடா சான்ஸ் இல்லனா? ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. வந்துறேன் சார், வந்துறேன். ஒரு நிமிஷம் ஜி. சூப்பர் குட்ல ஆர்பி சௌத்ரி சார் கூப்பிடுறாங்க. வரேன் ஜி. ஹலோ. ஸ்டேஷன் உள்ள வர பயந்துக்கிட்டு இவன் மட்டும் நேக்கா தப்பிச்சிட்டானே. பாத்தியா, ஆர்பி சௌத்ரி சார் கருப்பா சேப்பான்னு கூட தெரியாது. அப்பாயின்மெண்ட். ஆமா அப்பாயின்மெண்ட். கருப்பா சேப்பான்னு இவருக்கு மட்டும் தெரியுமா? ஒரு நாட்டு கிடைச்சா போதும், அதுதான் இல்ல. என்ன எவ்வளவு நேரம் டீ சாப்பிட்டு இருப்பீங்க? நானும் அரை மணி நேரமா பார்த்துட்டு இருக்கிறேன். சிகரெட்டை வைக்கிறான் எடுக்கிறான தவிர சிகரெட்டை அடிக்கவே மாட்டான். அரை மணி நேரம் இல்லையா, 5 மணி நேரம் ஆனாலும் அடிக்க மாட்டான். என்னங்க சொல்றீங்க? எவ்வளவு நாளா பார்த்துட்டு இருக்கேன். வாங்க போலாம்.